வெளிநாட்டு மோட்டார் வாகனங்களுக்கான விஇபி எனப்படும் நுழைவு அனுமதி பதிவு முறை திட்டமிட்டபடி வரும் அக்டோபர் 1 தேதி அமலுக்கு வரும். அதிலிருந்து அரசாங்கம் பின்வாங்காது என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இங்கு போக்குவரத்து குற்றப்பதிவுகளை கொண்டிருக்கும் வெளிநாட்டு வாகனங்களை அடையாளம் காண தற்சமயம் எந்த ஒரு வழியும் கிடையாது. எனவே விஇபி பதிவு முறை கட்டாயம் அக்டோபரில் அமலுக்கு வரும். அது அமலுக்கு வந்ததும் மலேசியாவுக்குள் நுழையும் வெளிநாட்டு வாகனங்கள் ஒருவேளை இந்நாட்டு விதிமுறைகளை மீறினால் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக அபராதத்தை செலுத்த வேண்டும். குறிப்பாக அடிக்கடி இங்கு வந்து போகும் சிங்கப்பூர் வாகன ஓட்டிகளுக்கு அதனை நினைவுறுத்த விரும்புவதாக அமைச்சர் சொன்னார். எப்படி மலேசிய வாகனமோட்டிகள் சிங்கப்பூரில் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்களோ அதே போல வெளிநாட்டினரும் இந்நாட்டு விதிமுறைகளை மதித்து நடப்பர் என தாம் பெரிதும் எதிர்பார்ப்பதாக ஆந்தனி லாக் கூறினார். விஇபி பதிவதில் வெளிநாட்டு வாகனமோட்டிகள் சிரமத்தை எதிர்நோக்குவது தொடர்பில் வெளியாகியுள்ள மின்னஞ்சல் குறித்து அமைச்சு அறியும் என்றார் அவர். அப்பிரச்சனையை களைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வெளிநாட்டு வாகனமோட்டிகள் இந்நாட்டு சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யும் பொருட்டு வரும் அக்டோபர் 1 தேதி முதல் மலேசிய சிங்கப்பூர் தரைவழி எல்லைப்பகுதியில் விஇபி பதிவு முறை முழுமையாக அமலுக்கு வரும் என கடந்த மே 28 தேதி ஆந்தனி லோக் அறிவித்திருந்தார்.